ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆலினா யூடியூப் சேனல். நேற்று திருவண்ணாமலை துராபலி தெருவில் இருக்கிற ஒரு பள்ளிவாசல் எஃப்சிஆர் செஞ்சிருந்தோம். அந்த பள்ளிவாசலோட கஞ்சி செம்மையாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த கஞ்சியை எப்படி செய்ய போகிறோம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நபரை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். இந்த பள்ளிவாசலில் 20 வருஷமாக கஞ்சி செய்கிறவர் தான் ஹனீஸ் பாய். அவர்கிட்ட ஒரு வணக்கத்தை வச்சுட்டு, பாய் எங்களுக்கு கஞ்சி செய்ய சொல்லி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சொல்லித்தர முடியாது அப்படின்னு சொன்னார். ஏன் பாய் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு, தம்பி இந்த கெட்டப்லாம் நான் சொல்லித்தர மாட்டேன், நீ கெட்டப்பை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னோன்னா கெட்டப்பை மாற்றி சும்மா மாசா கஞ்சி செய்ய நம்ம கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கெட்டப்ல என்ன பார்க்கறதுக்கு எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 15 கிலோ கஞ்சி செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டோம். வெங்காயம் 5 கிலோ வேணும், அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 5 கிலோ வேணும், பச்சை மிளகா 1/4 கிலோ நம்ம எடுத்துட்டு, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஒவ்வொரு கட்டையும் நம்ம எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் இதில் சேர்க்கறதுக்கான இன்கிரியேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் 2 லிட்டரு, பைத்தியம்பருப்பு 2 கிலோ, பட்டை லவங்கம் இந்த விஷயம்லாம் எடுத்துக்கலாங்க. இந்த கஞ்சி செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் கஞ்சியில் நல்லா வாசனை வர்றதுக்கு கொஞ்சோண்டு நல்லா திருகின தேங்காயை கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. இந்த திருகின தேங்காயை நம்ம எப்போ போட போகிறோங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த கஞ்சி செய்கிறதுக்கான பணி காலையில் 6 மணிக்கு அல்ரஹ்மான் ஷாத்ரா பள்ளிவாசலில் தொடங்கிறது. அதுக்கான பணிகளை தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. 3 ஊழியர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் கஞ்சி செய்கிறதுக்கான தேக்ஷாவை அடுப்பில் ஏற்றி அந்த தேக்ஷாவில் சுமார் 125 லிட்டர் தண்ணி மடக்கு 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 மடக்குன்னு ஊற்றிட்டு, தண்ணி ஊற்றி வச்சோடனே டபராவை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒலை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. ஒலை வந்தவுடனே அதுக்கப்புறம் தான் கஞ்சி செய்கிற பணியை தொடங்குது. ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய என்ட்ரி இருந்துச்சுங்க. நல்லா தேக்ஷாலேருந்து ஆவி வந்தவுடனே அந்த தேக்ஷாவை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோங்க. ஓப்பன் பண்ண உடனே 2 லிட்டர் எண்ணெயை அதில் நம்ம நல்லா ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி முடித்த உடனே 1/4 கிலோ பச்சை மிளகாவை அப்படியே கஞ்சியில் கொட்டணுங்க. இது வெட்டக்கூடாது, அப்படியே முழுசாகவே கஞ்சியில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபுல்லாகவே நான் கொட்டிடுறேங்க. ஒரு ட்ராப் கூட மிஞ்சக்கூடாது. இந்த இஞ்சி பூண்டு தான் கஞ்சிக்கு வாசனையும் டேஸ்ட்டும் தரக்கூடியது. அதுக்கப்புறம் என்ன ஊற்ற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உப்புங்க. ஃபுல்லாக ஒரு உப்பு போட்டுருணும். உப்பு நீங்கள் வீட்டில் எப்படி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் 10 கிலோ செய்கிறதுனால ஒரு பாக்கெட் உப்பு நாங்கள் போட்டுடுறோம். அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை முழுசாக நான் கஞ்சியில் கொட்டிடுறேங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு வெங்காயம் விட்டு வைக்கல. விட்டு வச்ச வெங்காயத்தை ஃபுல்லாக நான் கஞ்சியில் கொட்டினதுக்கப்புறம் தக்காளிங்க. தக்காளி நான் வாங்கின 5 கிலோவுமே அந்த கஞ்சியில் கொட்டிட்டேன். அப்புறம் வாசனை தரக்கூடிய பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த 3 பொருட்களையுமே கஞ்சியில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கஞ்சியில் சுவை தரக்கூடிய பைத்தியம்பருப்பு 2 கிலோயும் ஃபுல்லாகவே கொட்டிடுங்க கஞ்சியில். நீங்களே பார்க்குறீங்க, 2 பாக்கெட் கட்டுறேன். ஒவ்வொரு பாக்கெட்டும் அது 1 கிலோ. 2 பாக்கெட்டையும் நான் கொட்டிடுறேன். கடைசியாக எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஞ்சியை நல்லா கலக்கி விட்டுட்டுருக்கேன். ஏன்னா அந்த நான் ஊற்றின இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா கலக்கணும்னு சொல்லி ஃபுல்லாக கலக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டபராவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஓவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அரிசியை வடிகட்டி வச்சுன்னு இருக்கேன். அந்த அரிசியை வடிகட்டின உடனே அரிசியை போடுறதுக்கான டைம் வந்துச்சான்னு சொல்லி பார்த்தேன். அங்கேருந்து ஆவி அரிசி போடுறதுக்கான டைம் வந்துச்சுன்னு அர்த்தம். ஓகேங்க, ஆவி வந்துச்சுங்க. இடுப்பா ஹனீஸ் பாய் அரிசியை சொன்னோடனே ஹனீஸ் பாய் நம்மளுக்கு அரிசியை எடுத்து கொடுத்தாரு. உடனே அரிசியை கொட்ட வேண்டியதான். அவர் பார்த்துப்பா நெருப்பு கிட்ட பட்டுற போதுன்னு சொன்னார். இல்லை போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஃபுல்லாக அரிசியும் கொட்டிட்டேன். ஆனால் கொஞ்சோண்டு தப்பாக கொட்டினதுனால டக்குன்னு ஹனீஸ் பாயோட என்ட்ரி இருந்துச்சு அந்த நேரத்தில். ஹனீஸ் பாய் நீ செய்கிறது தப்பு தான், அதனால தான் நடுவில் கரண்டி வச்சு நீ அந்த குண்டான அடிக்கும்போது அந்த எல்லா அரிசியும் உள்ளே போயிடுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருந்தார்.
ஓகே உன் வேலையை நீ தொடங்குன்னு சொன்னேன். மறுபடியும் அரிசி போட்டு ஃபுல்லாக கலக்கிட்டேங்க. அடியிலேருந்து அரிசியை மேலே கொண்டு வருது, மேலேருந்து கீழே கொண்டு வருதுன்னு சொல்லி அந்த பணி சூப்பராக இருந்துச்சு செய்கிறதுக்கே. அதுக்கப்புறமா சுவை தரக்கூடிய கொத்தமல்லி புதினா ஒவ்வொரு கட்டையும் நல்லா கழுவி கஞ்சியில் போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் கஞ்சியோட ஸ்மெல்லு பாருங்கள் வேறு லெவலுங்க. அதுக்கப்புறம் புதுசாக போட்ட கொத்தமல்லி புதினாவோட சேர்த்து நல்லா கஞ்சியை வந்து சும்மா கிளறி விடணுங்க. கீழே இருக்கிற அரிசிலாம் வந்து நல்லா வேவுற மாதிரி கொஞ்சம் நேரம் கிளறி விட்டவுடனே அனீஸ் பேவரை வந்து தம்பி நீ கிளறது தப்புப்பா, இப்படிலாம் கிளறக்கூடாதுன்னு சொன்னார். உடனே நான் கொஞ்சம் மாற்றி அவர் சொன்ன மாதிரியே நான் கிளறி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கஞ்சியை தம் பண்ணுறதுக்கான வேலை வந்துச்சு. இந்த வேலையை ஜமால் நீ பார்க்காத நானே பார்த்துக்கிறேன்னு அனீஸ் பாய் சொல்லார். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற நெருப்புலாம் தூக்கி சைடில் போட்டார். அப்போ தான் வந்து கஞ்சி வந்து பொறுமையாக வந்து வேவும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து முக்கியமான ஒரு பாட்டுங்க, திருவுன தேங்காயை கஞ்சியில் போட்டோடனே கஞ்சி ஓவர் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இஃப்தியாருக்காக நான் செய்யப்பட்ட கஞ்சி இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கெலாம் இன்றைக்கி பள்ளிவாசலில் வழங்கப்படும். இந்த கஞ்சி எப்படி நான் செஞ்சேன்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியுங்க நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.